Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். GoPro ஓட accessories kit வாங்கியிருக்கோம். அதோட பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இந்த பிராண்ட் தான் நம்ம இப்ப வாங்கியிருக்கோம். சோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அதுல வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அந்த கிட்லாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஹெட்டுக்கு மாற்ற ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் ஸ்ட்ராப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம கேமராவை மாட்டிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம கேமரா இதில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை ஹெட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராப் தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஷோல்டரில் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இதை கட்டிக்கலாங்க. இதில் கட்டிட்டு நம்ம இதே மாதிரி மொபைலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இல்லை கேமராவில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இது வந்து செஸ்ட்டில் மாட்டிக்கிற ஸ்ட்ராப்புங்க. இப்படி நம்ம நெஞ்சில் மாட்டிக்கிட்டு முதுகில் வந்து இதை கட்டிக்கலாம். அப்படி கட்டிக்கிட்டு நாம் இந்த இடத்துல கேமராவை வச்சுட்டு நாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக இது யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சைக்கிளில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். சைக்கிளோட ஹேண்ட்பேரில் வந்துட்டு இதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இதோட மேலே வந்து நம்ம கேமரா யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கிட் வந்து யூஸ் ஆகுது. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கிட்டு தாங்க. இதையும் வந்துட்டு நம்ம சைக்கிள்லையோ இல்லை பைக்லேயோ வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த இடத்த லூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்பேரில் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு எது வந்துட்டு பைக்லேயோ இல்லை சைக்கிள்லையோ எதில் வேணுமாலும் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா காரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. காரோட கிளாஸில் பார்த்திங்கன்னா இதை இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது அப்படி ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஆங்கிள் வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு காரில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் மவுண்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது ஒன்றுங்க. இந்த கிட் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வந்துட்டு இப்படி மாட்ட முடிஞ்சுன்னா இப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி மாட்டிடலாம். மாட்டிட்டு இங்கே நம்ம கேமரா வச்சுட்டு நம்மளோட கேமராவை 360 டிகிரி வந்து சுற்றிக்கலாங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ ஆங்கிள் வேணுமோ அந்த மாதிரி இந்த இதை நம்ம வச்சுட்டு இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் வந்துட்டு GoPro வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கேமரா யூஸ் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக இது தண்ணியில் போட்டாலும் மிதக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதை வந்து தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு கேமரா அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரோப்பையும் நம்ம வந்துட்டு கேமராவில் அட்டாச் பண்ணி இப்படி கையில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மோனோபேட். ஸோ ஒரு மோனோபேட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்மளோட கேமராவை ஃபிட் பண்ணிக்கலாம். GoProவை ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்துட்டு இதை வந்து இப்படி லென்த் எடுத்துக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் சைஸ் வந்து லென்த் இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தூரத்தில் ஹைட்டில் வச்சுட்டு நாம் எடுக்க வேண்டிய ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்மளோட GoPro வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி vlogging எடுக்கும்போது இல்லை ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு ட்ரைபாடாக வச்சுக்கிறதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பேஸில் இந்த மாதிரி நம்ம நிற்க வச்சுக்கலாம். நம்மளோட கேமரா அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம நிற்க வச்சுக்கலாம். இல்லை கையில் வச்சுட்டு நம்ம vlogging பண்ணணும் அப்படின்னாலும் இதை வந்துட்டு ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக கையில் வச்சுட்டு vlogging பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மவுண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த மாதிரி ஒரு 4 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஃப்ளாட் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு கர்வ்டு மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கர்வ்டில் 2 ஃப்ளாட்டில் 2 மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிட் பண்ணி வச்சுட்டு கேமரா வந்து நம்ம இதில் சில அட்டாச்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்காக இந்த மவுண்ட் 4 கொடுத்துருக்காங்க. என் கையில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து நான் என்னோடய ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு சில அட்டாச்மெண்ட் போட்டுட்டு நம்ம வந்து GoProவை இதில் ஃபிட் பண்ணிக்கலாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஜே ஹூக்னு சொல்லுவாங்க, இது வந்து நார்மல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே நம்ம ஹெல்மெட்டில் இருக்க ஃப்ளாட் மவுண்ட் இல்லை கர்வ் மவுண்ட் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு இதை அதில் ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் அட்டாச்மெண்ட் போட்டு நாம் வந்து கேமராவில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜே ஹூக் பக்கிள் வந்து 2 கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ளாட் பக்கிள் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மோனோபேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோனோபேடில் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து கேமரா ஃபிட் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி மோனோபேடில் ஃபிட் பண்ணுற மாதிரியான இந்த அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட்டு. ஸோ இது 2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஃப்ளாட் பக்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட லுக். இதை பாருங்கள், இதை வந்து ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. நாம் வந்து நமக்கு தேவையான ஆங்கிளில் நம்மளோட கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு 2 ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்க்ரூங்க, இந்த மாதிரி ஸ்க்ரூ எல்லாமே தான் நம்மளோட அட்டாச் பண்ணுற எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமராவை கார்லேயோ இல்லை ஹெல்மெட்லேயோ ஃபிட் பண்ணும்போது ஏதோ விதத்தில் அது உடஞ்சி கீழே விழுந்துருது வச்சுங்களேன். அப்படி விழும்போது இந்த கயிறை வந்து அந்த கேமராலையும் இன்னொரு எண்டை இந்த அட்டாச்மெண்ட்லேயும் கட்டிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்துட்டு இந்த 3mm டேப் போட்டு இதை ஒட்டிடுறதாம். அப்படி அது உடஞ்சி விழுந்தாலும் இது வந்து இப்படி தாங்கி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும். ஸோ இது 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3mm டேப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒன்றும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் 5 இதில் 5 மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆன்டி ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இது வந்துட்டு சின்னதாக ஒரு லேயராக இதில் ஒரு 6 இதில் ஒரு 6 இருக்கும் போல், மொத்தம் வந்து 12 அப்படிங்கிற கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பை, ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கொண்டு போகிற திங்ஸ் ஏதாவது சின்ன ஐட்டம்ஸை மட்டும் கொண்டு போகிறோன்னா அதை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பை கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாயிண்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணலாம், எதெல்லாம் நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சில இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் தனித்தனியாக வாங்கினீங்கனாலே 300 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அமேசானில் வாங்கினேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஐட்டம் வந்துட்டு ஒரு 50 ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே நமக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸில் அது இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எல்லா ஐட்டமும் இருக்க மாதிரி 2 3 இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று உடஞ்சாலும் இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின மொத்த அக்சசரிஸையுமே அடுக்கி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.